வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பீகார் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டுத் திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். புத்தகயாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பின் கங்கை நதியின் மீது கட்டப்பட்டுள்ள 6 வழிகள் கொண்ட மொக்காமா சிமாரியா பாலத்தை திறந்து வைக்கிறார். இந்த பாலம் வடக்கு மற்றும் தெற்கு பீகார் இடையேயான பயணத்தை மிகவும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபரும் கொடையாளருமான ஸ்வராஜ் பால் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் தொழில், தொண்டு மற்றும் பொது சேவைக்கு ஸ்வராஜின் பங்களிப்புகளும் இந்தியாவுடனான அவரது நெருக்கமான ஆதரவும் என்றும் நினைவில் கொள்ளப்படும் என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவிலான முதலீடுகளை புதுச்சேரிக்கு ஈர்க்கும் வகையில் சர்வதேச வர்த்தக உச்சிமாநாடு புதுச்சேரியில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இம்மாநாட்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர், 200க்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள், சுமார் 300 இந்திய தொழில் முனைவோர் உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் இன்று காலை முதல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நேற்று நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜூனியர் மகளிர் ஸ்கீட் பிரிவில் இந்தியாவின் மான்சி ரகுவன்ஷி சக வீராங்கனையான யாஷஸ்வி ரத்தோரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.